திருவுள்ளம் நிறைவேற்ற எடுத்து விடு எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு கொஞ்சம் வீணையோ துன்பம் நினைக்கவிடு இறைவாயிதோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் நடு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தலையின தளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sons of Little God's Mass and those who wrote their Mass intents yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தின் முதல் நாள் நம்முடைய உடைகளை கிழித்து கொள்ளாமல், ஆடைகளை கிழித்து கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டும். உள்ளம் நொறுக்கப்பட வேண்டும். நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நொறுங்குண்ட இதயத்தோடு அருளின் இரக்கத்தின் மனமாற்றத்தின் காரணமான இத்தவக்காலத்தை நாம் தொடங்கி ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுத்து அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க நாம் முயற்சிக்கின்ற போது இத்தவக்காலத்தின் அர்த்தத்தை நாம் உணர்கின்றோம் என்பதை திருத்தந்தை தம்முடைய தவக்காலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இன்று நாம் தொடங்குகின்ற இந்த அருளின் காலம், இந்த 40 நாட்கள் கடவுளுடைய அருளை பொழிவதாக மனமாற்றத்தின் காலமாக இருக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு
உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்கள் திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூட்டி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சுத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்திக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் நம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு நம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும்.
உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெடிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களது வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்வார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்களது உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது
உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, பிரியமுள்ள பங்கு மக்களே, அரசியல்வாதிகளுக்கு இது தேர்தல் காலம், மாணவர்களுக்கு இது தேர்வு காலம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது தவக்காலம். இந்த நாட்கள் தொடக்ககால திரு அவையில் தவ ஆன்மீக ஒடுக்கங்களுக்காக மக்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக தயாரித்த காலமாக இது பார்க்கப்பட்டது. பாவிகள் மனம் மாறி புண்ணிய வாழ்வு வாழ முயற்சிகள் எடுப்பதற்காக இது ஒரு புனித காலம். கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று தருவதால் இது அருளின் காலம், இரக்கத்தின் காலம். இறைவனின் அன்பின் நினைத்து உள்ளம் உருகி மனம் மாறுகின்ற காலம். அதனால்தான் தாய் திரு அவை இன்று ஒவ்வொரு நம்பிக்கையாளற்றிலும் திருநீற்றை பூசி மெமெந்து ஹோமோ, நினைவில் கொள் மனிதா, குயா புல்விஸ் எஸ் யூ ஆர் டஸ்ட், நீ மண்ணாக இருக்கின்றாய், எத்தன் புல்வரம் ரிவர்த்தரிஸ், டு டஸ்ட் யூ ஷால் ரிட்டர்ன், மண்ணுக்கே திரும்புவாய். நாம் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை நினைவூட்டுவதற்காக நாம் மனம் மாற வேண்டும். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மத்தேயு 3:2 இறைவாக்கியத்தை மையப்படுத்தி இந்த நாளிலே தவத்தின் அடையாளமான திருநீற்றை பூசி நம்மை வரவேற்கின்றது. இந்த காலத்தை நாம் தவக்காலம் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் லென்ட் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த லென்ட் என்ற வார்த்தைக்கு வசந்த காலம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தவ பாவ வாழ்க்கையை கலைந்து தொடக்ககால கிறிஸ்தவர்களைப் போல திருமுழுக்கு பெற்று ஒரு புதிய வாழ்வின் வசந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்ற, நம்மை அதற்காக நம்மோடு கிறிஸ்தவ இந்த நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற ஒரு காலமாக இது கருதப்பட்டது. எனவே இந்த காலத்தினுடைய அர்த்தத்தை நாம் உணர வேண்டும். அவ்வாறு நாம் அர்த்தத்தை உணர்கின்றதற்காகத்தான் இன்றைய வருகை பல்லவி, ஆண்டவரே மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர், நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை, மக்கள் மனம் வருந்தும் போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர், நீர் அவர்களை மன்னிக்கிறீர், ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் அவரை நோக்கி திரும்ப வேண்டும். எனவே அவ்வாறு நாம் திரும்புவதற்காக இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கென்று ஒரு வரலாறும் இருக்கிறது. புனித இறைவனேசுடைய காலத்தில் தொடக்கத்தில் 40 மணி நேரம் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டில் புனித தெர்த்துல்லியனுடைய காலத்தில் புனித வாரம் முழுவதுமாக தவக்காலமாக கடைபிடிக்கப்பட்டது, 1 வாரம். நீசே திருச்சங்கத்தினுடைய காலத்தில் தவக்காலம் 3 வாரமாக நீடிக்கப்பட்டது. அந்தியோக்கிய திரு அவையில் 7 வாரங்கள் தவக்காலங்கள் என்று அழைக்கப்பட்டன. புனித லியோ அவர்கள் தவக்காலத்தினுடைய மறையுரையிலே நோன்பு, தவம், ஒருத்தல் பற்றி குறிப்பிடுகின்றார். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் பாவ பரிகார ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டன. அதனால்தான் பாவங்களுக்காக பரிகாரம் செய்கின்ற நம்பிக்கையாளர்கள் மக்கள் முன்னிலையில் அவர்களை ஊரறிந்த பாவிகள், பப்ளிக் சின்னர்ஸ் என்று அழைத்தார்கள். மணவரத்தின் அடையாளமாக இந்த 40 நாட்களும் மக்கள் நோன்பிருந்து திருநீறு பூசி கோணி உடுத்தி பாவ பரிகாரம் செய்தார்கள்.
5ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் பெரிய வியாழக்கிழமை அன்று இந்த மக்கள் திரு அவையோடு சேர்க்கப்பட்டார்கள் என்பதை திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் குறிப்பிடுகிறார். உரோமையிலே 7ஆம் நூற்றாண்டின் போது திருநீற்று, அதாவது சாம்பலிலே தோய்க்கப்பட்ட ஆடைகளை குருவிடமிருந்து பெற்று தவ முயற்சிகளை மக்கள் மேற்கொண்டார்கள். பிறகு அவர்கள் திருவிருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்பட்டார்கள். காலப்போக்கில் இன்னும் மக்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருந்தார் என்றால், தாழ்ச்சியினுடைய மிகுதியால் மனமாற்றத்தால் தூண்டப்பட்டு நம்பிக்கையாளர்கள் சிலரும் திருநீரை தங்கள் உடல்களில் பூசிக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு தொடக்க கால திரு அவையில் இந்த தவக்காலம் அர்த்தமுள்ள ஒரு காலமாக, தயாரிப்பினுடைய காலமாக, தவத்தின் காலமாக கருதப்பட்டது. ஏன்னா கோதுமை மணி மண்ணில் மடிய வேண்டும், அப்போதுதான் அது புது தளிர் கிளம்பும், புளிக்காரம் கரைய வேண்டும், மற்ற மாவை அது புளிக்க வைக்க முடியும், உப்பு கரைய வேண்டும், அப்போதுதான் சுவை தருக முடியும், உள்ளம் நொறுக்கப்பட வேண்டும், அப்போதுதான் தூய்மையை அது அடைய முடியும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். யூதா நாட்டினர் கடவுளுடைய கட்டளையை மறந்து பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு வாழ்ந்ததினாலே கடவுள் கொடிய வறட்சியையும் வெட்டுக்கிளியையும் அனுப்பி அவர்களை தண்டிக்கின்றார். இத்தகைய தண்டனையை அனுபவித்த அந்த மக்களுக்கு 4ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இறைவாக்கினர் யோவேல் என்ன சொல்லுகிறார் என்றால், மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முது இதயத்தோடு திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்கள் உடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை கிழிப்பது என்பது நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவது. இதுதான் உண்மையான நோன்பு என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இறைவாக்கினர் யோவேல் சொல்லுகிறார். ஆக தொடக்ககால திருவையினுடைய பார்வையும் சரி, வரலாற்று பார்வையும் சரி, இந்த தவ காலத்திற்கென்று ஒரு தகுதியான தயாரிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த தயாரிப்போடு மக்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அவர்கள் கடவுளுக்காக தங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டுள்ள பொழுது 40ஆம் நாள் அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த உயிர்ப்பு பெருவிழா. காரணம் என்னவென்றால், தொடக்க காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒரே விழா உயிர்ப்பு பெருவிழா. இதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நினைவில் கொள் மனிதா, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று திருவழிபாட்டிலே மக்களுக்கு இந்த திருநீரை பூசுகின்ற பழக்கம். இது 5வது 6ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி தவத்தின் அடையாளமாக நெற்றியிலே அவர்கள் சாம்பல் பூசியிருக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்றால், பாவிகளாக கருதப்பட்டோர், பெனிடென்ஸ், ஏன்னா தொடக்க காலத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க, கருதப்பட்டோர் தவத்தின் அடையாளமாக பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு தவக்கால முதல் நாளன்று தலையின் மேல் சாம்பல் பூசி திரு அவையை விட்டு 40 நாட்கள் விலக்கி வைத்து, எஸ்கம்யூனிகேஷன், அவங்க விலக்கி வச்சுருந்தாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பல்வேறு பரிகாரச்செயல்களில் ஈடுபட வைத்து பெரிய வேளன் என்று அவர்களை மீண்டும் திருவில் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்வது திருவழிபாட்டு வழக்கமாக மாறியது. இதை 6ஆம் நூற்றாண்டு திருத்தந்தை கிரகோரியார் உறுதி செய்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்களே தாமாக முன்வந்து தங்களுடைய பாவத்தினுடைய அந்த அறிக்கையை வெளியிட்டு தவத்தை மேற்கொண்டார்கள், தங்களுடைய கடும் தபசியை அவர்கள் மேற்கொண்டார்கள். தவத்தின் அடையாளமாக இந்த சாம்பலானது பூசப்பட்டது. இறைவாக்கினர் யோனா சொல்லுகிறார், சாக்குடை உடைத்து கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தனர். யோனா 3:6-8. பாரசீக மன்னர் அர்த்தசாஸ்தா மன்னரின் ஆட்சியிலே மொர்தெகாய் மாசற்று தம் யூத இனம் அழியப் போவதை உணர்ந்து தம் ஆடைகளை கிழித்து சாக்குடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார். எஸ்தர் 4:1. சாவுக்குறி துன்பத்து நீடித்த எஸ்தர் அரசி தம் இனத்தை மீட்க தம் தலைமீது சாம்பலை பூசி நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் ஆண்டடம் மன்றாடினார். எஸ்தர் 16:17. அசிரிய தளபதி ஓலேபரின் படையெடுப்பினால் தம் இனம் பிற இனத்தார் கையில் ஒப்படைக்கப் போவதை அறிந்து
மொராரியின் மகன் யூதித்து குப்புற விழுந்து தலையில் சாம்பலை தூவிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் மன்றாடினார். யூதித்து 9:1. இறைவாக்கு எரேமியா காலத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை குருக்கள் இறைவாக்கு அனைவரும் தங்கள் தவறான வழிகளை விட்டு விலகாது சடங்குகளால் வழிபாடுகளால் ஆண்டவரை அமைதிப்படுத்த முயன்றார்கள். அந்த தவறான அந்த வாழ்க்கையை அவர் சுட்டிக்காட்டி, உங்கள் தன்னைத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள், இறந்த ஒரே பிள்ளைக்காக துயரற்று அழுவது போல மனமுடைந்து அழுது புலம்புங்கள் என்று எரேமியா 6:26 மக்களை எச்சரிக்கிறார். ஆக சாம்பல் உடுத்தி தவசு மேற்கொள்வது என்பது நம்முடைய விவிலிய பாரம்பரியத்தின் மக்கபேயர் காலத்திலே நாம் பார்க்கிறோம். மக்கபேயர் தலைமையில் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மிஸ்பாவுக்கு சென்று மக்கள் அவர்கள் நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி தலைமீது சாம்பலை தூவி தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு விண்ணகரவை நோக்கி குரல் எழுப்பி எக்காலம் முழங்கி மன்றாடினர். ஆக இந்த சாம்பல் என்பது துக்கத்தையும் மன வருத்தத்தையும் அதே நேரத்தில் மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக கருதப்பட்டது. அதனால்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். தொடக்க நூல் 18:27. இத்தகைய அர்த்தம் பொதிந்த இந்த திருநீர் இப்போது நம்முடைய நெற்றியிலே பூசப்பட இருக்கின்றது. இதை நாம் எதற்காக என்றால் 40 நாட்கள் நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த தவமுயற்சி. இப்போ ஏன் இந்த 40க்கும் ஊழியத்திலே அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 325 நிசையா பொதுச்சங்கத்திலே தமக்காலம் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் பிரகடனம் செய்யப்படுகின்றது. தவக்காலத்தை மேற்கொள்கின்ற மக்கள் இந்த 40 நாளும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 40 ஏன்? நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பொழிந்தது. தொடக்க நூல் 7:12. யாக்கோபுக்கு தூக்கம் கொண்டாடியது 40 நாட்கள். அவருடைய உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாக்க 40 நாட்கள். தொடக்க நூல் 50:7. இஸ்ராயல் மக்கள் பாலைநிலத்தில் பயணம் செய்தது 40 ஆண்டுகள். மோசே சீனாய் மலையில் 40 பகலும் 40 இரவும் உண்ணாமல் இருந்தால் விடுதலை பயன் 34:28. கானான் நாட்டை உளவு பார்க்க சென்றவர்களும் 40 நாட்கள். நாட்டை உளவு பார்த்தபின் மோசேயிடம் திரும்பி வந்தனர். என்னாகவும் 13:25. எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்னும் கடவுளின் மலையை அடைந்தார். 1 19:8. இறைவாக்கினர் யோனாவின் போதனையை கேட்டு நினிவே மக்கள் 40 நாட்கள் கடந்தோன் மேற்கொண்டனர். யோனா 3:4. இயேசு பிறந்த 40ஆம் நாள் அவரை காணிக்கையாக மரியாவும் யோசேப்பும் கோவில் அர்ப்பணமாக்கினர். லூக்கா 2:22-23. இயேசு 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்தார். நற்செய்தியில் நாம் நோன்பை பற்றி கேள்விப்படுகின்றோம், ஜெபிப்பதை பற்றி கேள்விப்படுகின்றோம், தரும் செய்தை பற்றி மறைவாக செய்கின்ற பொழுது விண்ணகத் தந்தை நமக்கு கைமாறு அளிப்பார். எனவே மறைவாக செய்ய இருக்கின்ற இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கின்ற நாம் நம்மோடு பூசப்படுகின்ற இந்த சிலுவை அடையாளம் வச்சிருந்த நான் மனிதன், நான் கடவுளை சார்ந்து வாழ்கிறேன், எனவே இந்த சாம்பல் சிலுவை என்னை பாவத்திலிருந்து மீட்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இப்பொழுது குருவானவரால் திருநீரானது மந்திரிக்கப்பட்டு நம்முடைய நெத்தியிலே பூசப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தொடக்க காலத்தில் பேஸ்ட் மாதிரி தடவிருக்கிறாங்க. அந்த நாள் முழுவதும் அது களையாமல் இருக்க வேண்டும் இந்த தவறு என்பதற்காக. காலப்போக்கில் இது ரொம்ப கடுமையான ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக இருந்ததுனால, பெண்கள் முக்காடிட்டதுனால உச்சந்திரையில் பூச முடியாமல் நெற்றியில் பூசுகின்ற பழக்கம் இங்கிலாந்து நாட்டிலே நடைமுறைக்கு வந்ததாகவும் ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. எனவே தவத்தின் அடையாளமாக பூசப்படுகின்ற இந்த நாள், இந்த திருநீரானது இந்த 40 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். திருத்தந்தை நம்முடைய லியோ அவர்கள் கூறுவதை போன்று, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள், அந்த வார்த்தை மனமாற்றத்துக்கு அழைத்து சொல்லட்டும். அந்த மனமாற்றம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கும் உதவுகின்ற ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆண்டுக்கான தவக்காலத்தில் கேட்டிருக்கின்றார். அத்தகைய அர்த்தம் பொதிந்த தவக்காலத்தை கொண்டாட நாம் தயாராவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவோடு மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு மனம் இறங்குகின்றீர், பரிவாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியை, அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால்
நாங்கள் தவக்காலத்தின் தவமுயற்சிகளை பின்பற்றி உன் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதோடு வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. புவியில் வாழ்கின்றோ உதிர்ந்திடும் உள்ளம் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதே மனிதன் அறிவானோ. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ. தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசு இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசு
இறப்பை கடந்தவர் அவரில் வாழ்பவர் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவாய். மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவாய். மனிதா நீ மனம் திரும்பு. மனிதா நீ மண்ணே, அந்த மண்ணுக்கு திரும்புவாய் என நினைப்பார். மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவாய். மனிதா நீ மனம் திரும்பு. இறைவன் இரக்கம் மிகுந்தவராம், நம் குறை பாவம் பொறுத்து அருள்பவராம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்கள் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலம் புலங்க மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவ காலத்தின் இந்த நாளிலே கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள்பால் எழுப்புவோமாக. மக்களை ஒன்று கூட்டுங்கள், கூட்டத்தை புனிதப்படுத்துங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எம் திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் இறை மக்களை புனிதத்தின் பாதையில் வழிநடத்தவும், திருச்சபை இத்தவக்காலத்தில் ஒரு தூய கூட்டமாக இறைவனில் இணையவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மறைவாய் இருப்பதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற நற்செய்தி வாக்கின்படி எமது செபமும் நோன்பும் பிறரன்பு பணிகளும் வெளிவேடத்திற்காக இல்லாமல் உண்மையான உள்ளத்து தூய்மையோடு அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்ற நம்பிக்கையில் வறுமையிலும் நோயிலும் வாடும் எமது சகோதர சகோதரிகள் உமது பேரன்பினால் ஆறுதல் பெறவும், எமது பிறரன்பு நற்செயல்கள் வழியாக அவர்களின் துன்பங்கள் நீங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பிவிடும் வரச் செய்திருளும். அவர்கள் துணிவோடு மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வைத்தேன் பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கடக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்றும் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாய் திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவர்களில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேல் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றமோ கூடியும் புரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியின் ஒலி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாய் தள்ளாடினான், தடுமாறினேன், கண்மூடினான், வழிமாறினேன். தீயாக துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவா, மாண்புக்குரியம் திருமுன் தலைவணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்தோடு பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியனை ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும்
அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பார்க்கால பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசிரியர் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளி தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு